அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது தீபிகா யட்சினியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது யட்சினிகள் பார்த்திங்கன்னா, யட்சினி லோகத்திலேயே பார்த்திங்கன்னா நிறைய வகையான யட்சினிகள் இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு சித்தர்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 64 யட்சினிகளை தான் நம்மளுக்கு குறிப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு சில யட்சினிகளுடைய பிரயோக முறைகள் தான் சுவடிகளில் இருக்குது. சரிங்களா? ஒரு சில முறைகள் பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? ஒரு சில யட்சினிகளுடைய உபாசன முறைகள், ஒரு சில யட்சினிகளுடைய மந்திர முறைகள் தான் நம்மளுடைய சுவடிகளில் இருக்குது. சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிற யட்சினி பார்த்திங்கன்னா தீபிகா யட்சினி. சரிங்களா? இந்த தீபிகா யட்சினியை நம்ம வசம் பண்ணி உபாசனை எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிர்ஷ்டம், செல்வம் இதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், நம்மளுக்கு அந்த அந்த வளங்களை தரக்கூடிய தேவதை பார்த்திங்கன்னா இந்த தீபிகா யட்சினி தான். சரிங்களா? இந்த லாட்ரி சீட்டு, சரிங்களா, இந்த ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது அதான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? லாட்ரி சீட்டில் உள்ள நம்பரெல்லாம் நம்மளுக்கு சூட்சமான விஷயங்களை நம்மளுக்கு சொல்லித்தரோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த யட்சினி பார்த்திங்கன்னா செல்வத்தை ஏதாவது ஒரு வழிகளில் நம்மளுக்கு வழிவகுத்து விடும். சரிங்களா? உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சூட்சம ரகசியங்களையுமே உங்களுக்கு சொல்லித்தரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த புதையல் இருக்கக்கூடிய அந்த இடத்த நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த யட்சினி பார்த்திங்கன்னா புதையல் இருக்கக்கூடிய இடங்களை காமிச்சு கொடுக்கும். மைமுறைகளில் பூராமே நம்மளுக்கு கற்றுத்தரும். சரிங்களா? மை அரைக்கக்கூடிய அந்த மூலிகை எங்கே இருக்குது, அந்த மூலிகை, இந்த மூலிகை எதற்கு பயன்படும், இந்த மூலிகை எந்த மருந்துக்கு பயன்படும் அப்படிங்கிற அந்த மைமுறைகளை தயாரிக்கக்கூடிய அந்த முறைகளை பூராமே இந்த யட்சினிங்கிறது நம்மளுக்கு சொல்லித்தரும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யட்சினியை வச்சு வசிய வேலைகளை பூராமே பண்ணலாம். சரிங்களா? நம்ம விரும்பக்கூடிய நபரை அந்த கணத்திலேயே நம்ம வசியம் பண்ண முடியும். சரிங்களா? அதே போல் நம்ம ஒருத்தவங்க நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்க நம்மளுடைய சொல்படி அப்படியே கேட்க வைக்க முடியும். அவங்களுடைய கண்களை பார்த்துட்டு மனசார அந்த யட்சினியுடைய மந்திரத்தை நம்ம சொன்னாவே போதும், அவங்க உடனடியாக நம்மளுக்கு கட்டுப்பட்டு போவாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவும் பற்பல சக்திகளை கொண்டது தான் இந்த தீபிகா யட்சினி. சரிங்களா? சரி, இந்த தீபிகா யட்சினியை எப்படி நம்ம வசியம் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த யட்சினிக்கு ஒரு உருவம் கொடுக்கணும். சரிங்களா? நம்ம இந்த யட்சினி உபாசனை எடுக்கிறதுக்கு இந்த யட்சினிக்கு ஒரு உருவம் கொடுக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக சந்தன மரக்கட்டை, இல்லைன்னா மஞ்சனத்தி மரக்கட்டை, சரிங்களா, இல்லைன்னா பலாமரம், இல்லைன்னா மாமரம். சரிங்களா? இந்த மரத்தில் ஒரு பெண் பொம்மை போல் ஒன்று செஞ்சுக்கோங்க. யட்சினியோட உருவத்தை செஞ்சுக்குங்க. செஞ்சுட்டு அந்த செஞ்ச சிலையை பார்த்திங்கன்னா வெள்ளருக்கு தெரியுங்களா, அந்த வெள்ளருக்கு வேரை காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அந்த வேரை நல்லா நச்சிங்க அப்படின்னா சாறு வரும். அந்த சாரை என்ன செய்யுங்கன்னா அந்த பாவை முழுக்க தடவி நிழலில் காய வைங்க. அதன் பிறகு குப்பை மேனி மூலிகை, இதுக்கும் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து இந்த சாரையும் நல்லா இடிச்சின்னா, நல்லா கல்வத்தில் போட்டு இடிச்சின்னா சாறு வரும். அந்த சாரை என்ன செய்யுங்கன்னா அந்த பாவையில் நல்லா தடவி என்ன பண்ணுங்கன்னா அதையும் நிழலில் காய வச்சுங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, யட்சினி வசிய மை இருந்துச்சு அப்படின்னா அந்த யட்சினி வசிய மையை அந்த பாவை முழுவதும் தடவி நீங்கள் அந்த பாவைக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு, சரிங்களா, யட்சினிக்குன்னு ஒரு எந்திரம் இருக்குது. அந்த எந்திரத்தை நம்ம ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிடணும், ஒரு செப்பு தகட்டிலே இல்லை வெள்ளித்தகட்டிலே எழுதி அந்த எந்திரத்துக்கு ஒரு 10,008 மந்திர உரு கொடுத்து நம்ம அந்த எந்திரத்துக்கு உரு ஏற்றி வச்சுக்கிறோம். அதன் பிறகு அந்த எந்திரத்தை சுருட்டி அந்த பாவையில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி நல்ல ஒரு ஓட்டை மாதிரி ஒன்று போட்டு என்ன செஞ்சுக்கிறோம்னா அந்த எந்திரத்தை வச்சு தேன் மெழுகு வச்சு அடைச்சிருங்க. சரிங்களா? அதன் பிறகு நீங்கள் என்ன சந்தன குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நெய் விளக்கு ஒன்று பொருத்திட்டு விடியற் காலையிலையும் செய்யலாம், விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் இந்த பூஜையை பண்ணலாம். சரிங்களா? இல்லைன்னா இரவு ஒரு 10 மணிக்கு மேலாகவும் இந்த பூஜை செய்யலாம். ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலை மேலே நவதானியம் கொட்டி இந்த பாவையை வச்சிடணும். இந்த யட்சனிக்கு படையலாக பார்த்திங்கன்னா பழங்கள்,
இனிப்பு பதார்த்தங்கள் சரிங்களா, இதெல்லாம் வச்சு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, மல்லிகைப்பூவு அந்த எச்சினி சிலைக்கு வச்சுருங்க. வச்சுட்டு இந்த எச்சினி சிலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1008 வீதம், மொத்தம் 21 நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எச்சினிக்கு நம்ம இந்த மந்திரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணணும். இப்படி நம்ம பூஜை பண்ணி வழிபட்டோம் அப்படின்னா எச்சினியானது நம்மளுக்கு வசமாகும் சரிங்களா. இந்த தீபிகா எச்சினி முதல்ல நம்மளுக்கு மந்திரத்தை சொல்லும் போது எப்படி நம்மளுக்கு வசியமாகும் அப்படின்னா, கண்களை மூடி இந்த மந்திரத்தை சொல்லும்போது என்ன செய்யும்னா, அது ஒரு அழகான பெண்ணுடைய உருவம் போல் நம்மளுக்கு மனக்கண்ணில் தரிசனம் கிடைக்கும் சரிங்களா. அந்த பெண்ணுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வெள்ளி நிறத்தில், வெள்ளின்னா தெரியுங்களா, தங்கம் வெள்ளி சரிங்களா, அந்த நிறத்தில் அப்படியே பளபளன்னு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பெண் தோற்றத்தில் நம்மளுக்கு ஒரு கணம் மட்டும் வந்து நம்மளுக்கு அவங்களுடைய உருவத்தை கொடுத்து காட்டிட்டு போயிடும். கனவுகளில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு கொடுத்துக்கிற மாதிரியும், நம்மளுக்கு உதவி செய்கிற மாதிரியும், நம்ம கூட ஏதோ ஒரு பெண் இருக்கிறது போலையும் சரிங்களா, இந்த மாதிரிலாம் காட்ட ஆரம்பிக்கும். அதே போல் எச்சினியோட மந்திரங்களை சொல்லும் போது பூஜை அறைகளில் பூக்கள், எலுமிச்சம்பழம் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா தானாக நம்மளுக்கு என்ன செய்யும், எலும்பை வச்சு சித்து விளையாட்டு காமிச்சு நம்ம வைக்கும். அதை கண்டுலாம் யாரும் பயப்படக்கூடாது சரிங்களா. எச்சினியோட வழிபாட்டுகளில் பார்த்திங்கன்னா மன உறுதி வேணும் சரிங்களா. மன உறுதியும் நம்பிக்கையும் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் எச்சினியோட வழிபாடு எடுக்கணும். ஆனால் எச்சினியோட விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு எச்சினி வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், உதவியாகவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். எச்சினி நல்லா ஒன்றுமே இல்லாமல் இருப்பேன், ஆனால் எச்சினியோடைய விஷயத்தை எடுத்த நாள்லேருந்து அவனுக்கு எந்த குறையுமே வராது. எச்சினியோடைய விஷயம் எடுத்த ஆளுகள்கிட்டலாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் சொல்ல மாட்டாங்க, யாருமே வந்து எச்சினியை விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி தெரிஞ்சிருந்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அதனால தான் அவனுடைய வாழ்க்கையே உயர்ந்திருக்கும் சரிங்களா. ஏன்னா எச்சினிகளை நம்ம வசப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான நேரம் வந்தால்தான் அந்த எச்சினிகளுடைய உபாசனை நம்ம எடுக்க முடியும் சரிங்களா. இப்போ வீடியோ பதிவில் போடுறேன் அப்படின்னா எல்லாருமே எடுத்து அதை பயன்படுத்திடுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதற்கு உண்டான நேரம் அவனுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா அவனுக்கே அந்த ஆட்டோமேட்டிக்காகவே அவனுடைய மனசுக்குள்ளே இதை எடுத்து நம்ம உபாசனை பண்ணணும் அப்படிங்கிறது எண்ணமும் ஆர்வமும் அவனுக்கே வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. வர ஆரம்பித்தா அதை எடுத்து அவனை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவான் சரிங்களா. இதுதான் அவனுக்கு உண்டான நேரம்னு சொல்கிறது சரிங்களா. இப்போ நான் இந்த எச்சினி இருக்கேன், எல்லா எச்சினியுமே நான் வந்து உபாசனை எடுப்பேனா அப்படின்னா எனக்கு எது செட் ஆகுதோ, எனக்கு எது பிடிச்சிருக்கோ, எனக்கு எது மேலே ஆர்வம் வருதோ அதை தான் நம்ம எடுக்க முடியும் சரிங்களா. அதுபோல் தான் இந்த எச்சினியை நம்ம யூடியூப் சேனலில் போடுறோம் அப்படின்னு இந்த எச்சினி மேலே யாருக்கு ஆர்வம் வருது அப்படிங்கிறது அவங்களுடைய விதி தான் சரிங்களா. அதனால் இந்த தீபிகா எச்சினியை விஷயம் பண்ணுறதுனால சகல விதமான செல்வங்களையும் வசியங்களையும் இன்பங்களையுமே பெற முடியும் சரிங்களா. இந்த எச்சினியோடைய விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இந்த தீபிகா எச்சினி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சு இதை நம்மள்ட்ட இருந்து வாங்கிக்கிறலாம் சரிங்களா. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.